நாம் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக, இனஜனத்தாருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று, இருளில் கிடக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். விரும்பி தான் அழைச்சிருக்கார். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். நல்லா கவனிங்க. நாம தேவனுடைய கிருபையை பெறுவதோடு மட்டுமல்ல, அவருடைய கிருபையை பெறதோடு மட்டும் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இருக்குது. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், அதோட விடலை. அதோட விட்டுட்டாரா? ரட்சிக்கப்பட்டதோட தேவன் விட்டுட்டாரா? பரலோகத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் எப்படியோ உருண்டு பிறண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ரட்சித்ததோட விட்டாரா? இல்லை. நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், செழிப்பை தந்திருக்கிறார், வெற்றியை தருகிறார், உயர்வை தருகிறார், விருத்தியை தருகிறார், பாதுகாவலா இருக்கிறார், தீக்காசை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார், பேரப்பிள்ளைகளை தருகிறார். வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் நிறைவாக வாழும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்.